ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஷி பிரின்சஸ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ இவங்க தான் நிஷிதாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சைல்டு. மெயினாக இவங்களுக்கோசரம் தான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கோசரம் இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி நிஷிதாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் நிஷிதாவோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா நிஷிதா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நிஷிதாக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறது எப்படின்னா இந்த சேனலை ஷேர் பண்ணுறது மூலியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக தான் நீங்கள் நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் நிஷி பிரின்சஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் கேபேஜை வந்துட்டு நல்லா மிக்சரில் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிரைண்டில் 2 கிரைண்டுக்கு அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பூனில் எல்லாமே கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிக்கினேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நான் ஸ்குவீஸ் பண்ணால் பிழிஞ்சால் இதில் நல்லாவே வாட்டர் வரும். பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி நான் அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சதில் இவ்வளோ வாட்டர் இருந்துச்சு. ஸோ நிறைய நம்மளுக்கு இந்த மாதிரி இதே மாதிரி தான் நான் மிச்சம் இருக்கிறதையும் பண்ண போகிறேன். எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கோஃப்தாக்கு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். கோஃப்தாக்கு என்னென்னா 1 கப்பு வந்துட்டு நான் கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியாக கிரைண்ட் ஆகாமல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். பெரிய பெரிய பீஸு அந்த மாதிரி கிரைண்ட் ஆகாத இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா அதெல்லாம் நான் செப்பரேட்டாக எடுத்துட்டேன். ஸோ இது உங்களுக்கு காட்டணுன்றதுக்கோசரம் நான் விட்டுருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ சில மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னன்றது பார்க்கலாம். ஃபைனாக சாப் பண்ண ஒரு பச்சை மிளகாய், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறமா 1/4 கப் அவ்வளோ கடலை மாவு நம்ம வந்துட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஆல்ரெடி இதில் வந்துட்டு ஈரத்தன்மை இருக்கும் கேபேஜில். நானே உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா. ஸோ நிறைய தண்ணி வந்துட்டு நான் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ இதை வந்துட்டு நான் பார்த்துட்டு சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு பால்ஸ் பண்ணுற மாதிரி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்க போகிறேன். ஸோ மிச்சம் இருந்த கடலை மாவும் நான் சேர்த்துட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் மிஸ் பண்ணிவிட்டேன். ஸோ சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்ருக்கேன். இங்கே வந்துட்டு கம்மியாக சேர்த்துக்கலாம், ஏன்னா கிரேவி கூடயும் நான் சேர்த்துக்க போகிறேன் சில்லி பவுடரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில்லி பவுடரும் சரி சில்லியும் சேர்த்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரவுண்டாக பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நான் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி எண்ணெய் கடாயை சூடு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா காஞ்சாச்சு. ஸோ மீடியமாக காஞ்சா போதும். இங்கே பார்த்திங்கன்னா கோஃப்தா பால்ஸ் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்றுன்னா நான் வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சா போதும், ஏன்னா இது பால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குக் ஆகணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக 13 பால்ஸுமே போட்டுட்டேன். நான் வந்துட்டு இன்றைக்கி 1/2 கேபேஜ் எடுத்திருந்தேன். ஸோ ஒரு பெரிய சைஸ் கேபேஜ் வந்துட்டு 1/2 கேபேஜ் எடுத்திருந்தேன். 1/2 கேபேஜ்க்கு எனக்கு பார்த்திங்கன்னா 13 பால்ஸ் வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு இது போதும். ஸோ நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கேபேஜை வந்துட்டு பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கேபேஜ் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் நான் வந்துட்டு என்னென்னா நம்ம கடலை மாவும் சரி. ஸோ கடலை மாவு பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 1/4 கப் இந்த கப்பில் தான் எடுத்தேன். ஸோ 1/2 கப் அவ்வளோக்கு நான் எடுத்திருப்பேன்.
ஸோ அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் பால்ஸ் பண்ண வரணும். ஸோ இந்த பால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வருதுன்னா ஸோ நீங்கள் பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் தேவைன்னா சேர்த்துக்கலாம், அப்படி வேணான்னா விட்டுடலாம். ஸோ மீன்வைல் பார்த்தீங்கன்னா நான் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இங்கே கடாய் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு தாளிக்கிறது எப்படி நம்ம பார்த்துடலாம். பெருஞ்சீரகம் சேர்த்துட்ருக்கேன். பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு பே லீஃபு, பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 2. ஸோ இது பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துட்ருக்கேன். ஸோ ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும், கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு சின்ன பச்சை மிளகா, ஸோ காரத்தேப்பேன், அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். ஸோ இது கூட சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 லவங்கம், பெருஞ்சீரகம் கொஞ்சம், அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி. இந்த இடத்துல வந்துட்டு நான் அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துட்ருக்கேன். தக்காளி, வெங்காயம், அப்புறமா முந்திரி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ இது நல்லா பார்த்திங்கன்னா ஜாரில் வந்துட்டு அந்த மசாலாஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் இப்போ சேர்த்துட்ருக்கேன். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இப்போது என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோன்றதை நான் காட்டுறேன். மீன்வைல் பார்த்திங்கன்னா நம்ம கோஃப்தா குக் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். ஏன்னா இது பால்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, உள்ளெல்லாம் நல்லா வேகணும். வெளியில் பார்த்திங்கன்னா சீக்கிரமே கோல்டன் ப்ரௌன் ஆகிடும், பட் ஆனால் உள்ளே வேகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துட்ருக்கேன். சில்லி பவுடரு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி நான் கோஃப்தாலையும் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ எல்லா மசாலாஸும் போட்டாச்சு. இப்போ நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போயிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி, நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நம்ம கூட இது கூட வந்துட்டு கடலை மாவும் சேர்த்துக்க போகிறோம் திக்னஸ்க்கு. ஸோ நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம கடலை மாவும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ நான் அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். திக்னஸ்க்கோசரம் நான் கடலை மாவு வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். லம்ஸ் இல்லாமல் தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஏன் நான் இப்போ சேர்த்துட்ருக்கேன்னா நம்ம மசாலாஸ் கூடவே பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி ரெண்டுமே ஒன்றா கொதித்து வந்துடும். ஸோ அதுக்கோசரம் தான் இந்த இடத்துல சேர்த்துட்ருக்கேன். இது நல்லா திக்காகி பச்சை வாசனை போயிட்டு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கோஃப்தா செஞ்சுக்கலாம். மீன்வைல் பார்த்திங்கன்னா நம்ம கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு. மிச்சம் இருக்கிறதும் எடுத்துகிட்ட பாருங்கள். ஸோ நம்மளோட தட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னா கிரேவி நான் இப்போ மூடி வச்சிடுறேன். இந்த உப்பு காரம் எல்லாம் கிரேவியில் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மூடி வச்சுட்டு நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கிரேவி பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இந்த இடத்துல நான் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ திக்னஸ் பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க இன்னும் திக்காகிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சிட போகிறேன். ஸோ லிட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அவளுக்கு பச்சை வாசனை போகிற அவளுக்கு கொதிக்கிட்டோம். ஸோ லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரேவி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். லிட் எடுத்து பார்த்துடலாம். நம்ம இப்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. செம்மையாக கிரேவி பச்சை வாசனைலாம் போய் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு.
கோஃப்தா பால்ஸ் வந்துட்டு ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸோ இது நம்ம லைட்டாக கலரி விடலாம். அந்த மசாலா கூட ஒன்று சேர்ந்து ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் வந்துட்டு நம்ம இதை கொதிக்க வச்சுட்டு நிறுத்திடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். ஸோ என்கிட்ட இருந்ததுனால சேர்த்துக்கிறேன், அப்படி இல்லாதவங்க விட்டுடலாம். ஸோ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நம்ம. ஓகே, ஒரு 5 minutes லிட்டு போட்டு மூடிட்டு 5 minutes லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ லிட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட கோஃப்தா கறி பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சிட்டு எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஸோ கொத்தமல்லி, அதே மாதிரி பச்சை கருவேப்பிலை லைட்டாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ லைட்டாக கலரிக்கங்க, ஏன்னா பால்ஸ் எல்லாமே இப்போ கிரேவியில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லான கோஃப்தா கறி, கேபேஜ் கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கோஃப்தா கறி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா பார்க்குறதே கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். நான் ரொம்ப சூடாக இருக்குது, கோஃப்தாவோட டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. கோஃப்தாவோடு சாப்பிடும் போது நிஜமாலே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் கேபேஜ் ரொம்ப பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி ஆகட்டும், ரைஸ் ஆகட்டும், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல கிரேவியாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு செய்கிற மாதிரி தான் இது, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நிஷி பிரின்சஸ் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.